பர்முடா ட்ரையாங்கிள் நடந்தது ஒவ்வொன்றும் விசித்திரமா பயம் நிறைஞ்சதா இருந்துச்சு. உலகத்திலேயே நிறைய ஃபிளைட்ஸும் கப்பல்ஸும் மிஸ்ஸிங் ஆன இடமே இதுதான். 500 வருஷமா பர்முடா ட்ரையாங்கிளை பத்தி மனுஷங்க காதுல கேக்குது. இதுக்கெல்லாம் ஆரம்பமா இருந்தது கிறிஸ்டோபர் கொலம்பஸ். புது இடங்களை கண்டுபிடிக்கணுங்கிற எய்மோட அவரோட கப்பல்ல அவர் டிராவல் பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப அவர் ஒன்னு கவனிக்கிறாரு. அவரோட கையில இருந்த காம்பஸ் ஒர்க் ஆகல. என்ன நடக்குதுன்னே அவனுக்கு சுத்தமா தெரியல. காம்பஸோட மூவ்மெண்ட்ஸ் அவரை ரொம்ப பயப்படுத்துச்சு. என்ன பண்றதுனே தெரியாம வானத்தை பார்த்துட்டு இருந்தப்ப ஒரு விசித்திரமான பயப்படுத்துற மாதிரி ஒரு வெளிச்சம் வானத்துல இருந்து கடல்ல இறங்குறத பாக்குறாரு. இந்த மாதிரி ஒரு வெளிச்சத்தை அவர் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லைன்னு அவரோட புக்ல அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் மனுஷங்களை அதிர்ச்சி ஆக்குற மாதிரி சம்பவங்கள் பர்முடா ட்ரையாங்கிள்ல நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஃபேமஸ் கப்பலான HMS அட்லாண்டா 100க்கும் மேற்பட்ட நேவி க்ரூ மெம்பர்ஸோட அங்க மறைஞ்சு போச்சு. யூஎஸ் நேவியோட ஹிஸ்டரியிலேயே மிகப்பெரிய இழப்பு நடந்தது பர்முடா ட்ரையாங்கிள்ல தான். 309 பேசஞ்சர்ஸோட புறப்பட்ட யூஎஸோட சைக்ளோப்சிஸ் ஒரு சின்ன எவிடன்ஸ், ஒரு டிராப் எவிடன்ஸ் கூட இல்லாம அங்கிருந்து மறைஞ்சு போச்சு. கரோல் ஏ டியரிங்கிற கப்பல் ஒரு இடத்துல காணாம போச்சு. அப்புறம் மிகப்பெரிய சர்ச்சுக்கு அப்புறம் கப்பல் கண்டுபிடிச்சாங்க. ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருந்துச்சு. கப்பல்ல இருந்த எல்லாருமே காணாம போயிட்டாங்க. வெறும் கப்பல் மட்டும்தான் கிடைச்சிச்சு. இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் பர்முடா ட்ரையாங்கிள்ல நடந்திருக்கு. காலம் போக போக பர்முடா ட்ரையாங்கிளை பத்தி நிறைய தியரிஸ் பேச ஆரம்பிச்சாங்க. அந்த தியரிஸை இப்ப பார்த்துட்டு வரலாம். ஏலியன்ஸ் பத்தி தான் இந்த ஒரு தியரி. ஒருவேளை பர்முடா ட்ரையாங்கிள் ஏலியன்ஸோட பேஸா இருக்கலாம். அவங்கள பத்தி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வெளியில போகக்கூடாதுன்னு சொல்லி அவங்க அங்க வர ஃப்ளைட்ஸையும் கப்பல்ஸையும் அடைச்சு வச்சிருக்கலான்னு இப்படி ஒரு தியரி இருக்கு. ஹியூமன்ஸ் இது வரைக்கும் கண்டுபிடிக்காத ஒரு உயிரினம் அங்க இருக்கலாம். அந்த உயிரினத்தோட கண்ணில் படுறவங்க அப்புறம் வெளி உலகத்தை பார்க்காம இருக்கலாம்னு இப்படி ஒரு தியரி இருக்கு. இது ஒரு பேரலல் வேர்ல்டு, அதாவது இன்னொரு உலகத்துக்கான ஒரு போர்ட்டல் கதவா கூட இருக்கலாம். அந்த பேரலல் வேர்ல்ட்ல இருந்து நம்ம உலகத்துக்கு கம்யூனிகேஷன் பண்ண முடியாம இருக்கலாம். இங்க மறைஞ்சு போனவங்க இன்னொரு உலகத்துல தான் அப்பியரே ஆவாங்க அப்படின்னு ஒரு தியரி சொல்றாங்க. சிலப்ப அங்க டைம் டிராவல் கூட நடக்கலாம். இந்த காலகட்டத்தில் போனவங்க இன்னொரு காலகட்டத்தில் தான் வெளியில வராங்கன்னா அவங்க எந்த காலகட்டத்துக்கு போயிருப்பாங்கன்னே தெரியல. பர்முடா ட்ரையாங்கிளை பத்தி இந்த மாதிரி நிறைய தியரிஸ் இருக்கு. இதெல்லாம் சொல்லணும்னா ஒரு வீடியோ பத்தாது. ஆனா இந்த தியரிஸை பத்தி சயின்டிபிக் எவிடன்ஸ் எதுவுமே இல்லை. இதெல்லாம் ஹியூமன்ஸோட இமேஜினேஷன்ல இருந்து வந்த தியரிஸ் மட்டும்தான்.